கொடைக்கானல் பகுதியில் ஆரஞ்சு பழங்கள் விளைச்சல் அதிகரித்துள்ளது. கொடைக்கானல் பகுதியில் இந்த ஆண்டு நல்ல மழை பெய்துள்ளதால் காய்கறிகள் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதேபோல் கீழ்மலை பகுதியில் இந்த வருடம் ஆரஞ்சு பழங்களும் அதிக அளவில் விளைந்துள்ளது. எனினும் ஒரே நேரத்தில் ஆரஞ்சு பழங்கள் அதிக அளவில் பழுத்துள்ளதால் விவசாயிகள் அனைவரும் மொத்தமாக சந்தைக்கு விற்பனைக்கு எடுத்துச் செல்கின்றனர். இதனால் குறைந்த விலைக்கே ஆரஞ்சு கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் ஆரஞ்சு பயிரிட்ட விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். ஆரஞ்சு பழங்களை கொள்முதல் செய்ய அரசே கொள்முதல் மையங்களை அமைக்க வேண்டும் எனவும், கீழ்மலை பகுதியில் ஆரஞ்சு பழச்சாறு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் எனவும் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழுத்தப்போ இந்த டயத்தில் விலை இல்லாமல் அது பூராமே 10 ரூபா 12 ரூபாய்க்கு தான் இன்றைக்கி கிலோ போய்கிட்டு இருக்குது. போயிருக்கிற டயத்தில் தான் நாங்கள் இதுக்கு லேபர் செலவு டிரான்ஸ்போர்ட்டு இதை பூரா மதுரையில் தான் நாங்கள் விற்கும் போது ஒரு கிலோவுக்கு இங்கேருந்து 2 ரூபா 50 பைசா ஒரு கிலோவுக்கு வாடகை கொடுக்குறோம். அதேமாதிரி எடுப்புக்கு ஒரு கிலோவுக்கு 2 ரூபா 50 காசு கொடுக்குறோம். இதெல்லாம் மிஞ்சி நாங்கள் இன்றைக்கி விவசாயத்தில் பண்ணுறோம்னு சொன்னால் ஒன்றுமே இன்றைக்கி கட்டுப்படி ஆகிற நிலமையில் விவசாயிகள் பூராமே அப்படியே நொந்து போய் என்ன செய்யணும் தெரியாமல் அப்படியே ஆரஞ்சு பூரா எடுக்காமல் அப்படியே வச்சுருக்கோம்.